இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம மனுஷனுக்கு எப்படி நம்ம வெயில் நேரத்தை அவாய்ட் பண்ணுறோமோ டாக்ஸை வந்து நம்மளோட பெட்டு ஓனர்ஸ் என்ன பண்ணும், பெட்டு நார்மலாக வாக்கிங் கொண்டு போவீங்க, காலையில் கொண்டு போவீங்க, ஈவினிங் கொண்டு போவீங்க, வெயில் நேரத்தில் கூட போயிட்டு இது பண்ணுவீங்க. அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகலாம், டாகை ஈவினிங் போகலாம் குளிர்ந்த நேரத்தில். மற்றபடி நீங்கள் வந்து வெக்க நேரம் காலையில் 9 to 5 மணி வரைக்கும் டாகை வெளியே கொண்டு போகிறது நல்லதில்லை. அது வந்தால் கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி வந்து அன்லிமிட்டம் நிறையா கொடுக்கணும். தண்ணி நல்லா கொடுங்க, தண்ணி குளுக்கோஸ் கொஞ்சம் கொடுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுபோக நீங்கள் காரில் நீங்கள் போவீங்க, வெளியே போவீங்க, அப்போது டாக்ஸையோ நம்ம பெட்டையோ எனி கேட்டையோ ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போடக்கூடாது. ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பாட்டில் 1 hour 2 hours போயிருங்க, அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் அடிவாங்க. இந்த இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாவே இது. சப்போஸ் பை சான்ஸ் நீங்கள் வாக்கிங் போனால் கால் பொத்துரும், இன்னொன்று ஹீட் ஸ்ட்ரோக் வருதுன்னா சில நேரம் வெட்டு வரும், வாயிலேருந்து நுரையா வரும், அந்த ஒரு மூச்சு திணறல் வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா கன்சர்ன்ட் ஒரு பிவிஎஸ்சி படித்த டாக்டரை இருப்பாங்க, அந்த குவாலிஃபைடு வெட்டினரியன் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி இமிடியேட்டாக ட்ரீட் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணணும். குவாலிஃபைடு வெட்டினரியனை பார்த்தாவே உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி they will save the dog, but in time நீங்கள் பார்க்கணும்.